ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். பிறகு அவருடைய மகன் ஐயா கார்த்திக் ப. சிதம்பரம் அவர்கள் இரண்டாவது முறையாக இருப்பதற்கு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அதே போலதான் மற்ற கட்சி அதிமுக, அதற்கு முன்னாடி திமுக, இப்படி ஒவ்வொரு கட்சியும் சிவகங்கை ஆட்சி செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது அல்ல, அவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கான அடையாளமே வீரம்தான். அப்படிப்பட்ட வீர பேரரசி வேலுநாச்சியார் வாழ்ந்த மறைந்த இந்த பூமியிலே மக்கள் தன்மானத்தை இழந்து வாக்குக்கு பணம் வாங்கி இந்த திமுக காங்கிரசிடம் அதிமுக என்கிற கட்சியிடம் நம் தன்மானத்தை அடமானம் வைத்து விட்டோம் என்கிற மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் மட்டும்தான் நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த மண்ணிலே பேசுவோம், உங்களிடையே கொண்டு வருவோம். அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். காரணம், ஏமாற்றுபவர்களே அவர்கள் தானே. நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி கல்லலே இங்கு பணம் எதுவும் கொடுத்தால் இங்க எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, ஏன்னா நாங்க தடுக்கிறதுக்காக இங்க இருக்கிறோம், அதை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம், எப்படி இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களே சொன்னாங்க, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனா இன்னைக்கு அதே கல்லல்ல ஐயா கார்த்திக் சிதம்பரம் உள்ள பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க, வெளியே வச்சு 200 ரூபாய் வெளியில சாலையில வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க போனார்கள் அவர்கள்? இதுதான் நீங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற லட்சணமா? இதுதான் எங்களை போன்ற எளிய பிள்ளைகளோட அரசியல் புரட்சிக்கு நீங்கள் உருவாக்கி வைக்கின்ற ஜனநாயகமா என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? ஆனால் உங்கள் பிள்ளைகள் வாக்கிற்கு பணம் கொடுக்க மாட்டோம். காரணம், நாங்கள் பணம் கொடுத்து சம்பாதிக்க வந்தவர்கள் அல்ல. எங்கள் இனத்தை, தமிழினத்தை தலைநிமிர்ந்து வாழ வைக்க வந்தவர்கள் என்பவர்கள் தான் இந்த நாம் தமிழர் கட்சி. அதற்காகவே செந்தல்வன் சீமான் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த தமிழின படையை.